இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கரங்களை தட்டியவாறு, இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசுவுக்கே புகழ். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் பயமா இருக்கும், அப்புறம் பயங்கரமா இருக்குமா என்னன்னு தெரியல. அருமையானவர்களே, நாம் இன்னைக்கு ஒரு ஆன்லைன் கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆன்லைன் அடிமைகள், இன்னும் சொல்ல போனா அதுதான் சரியானது. ஆன்லைன் அடிமைகளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதாவது இப்ப பல நேரங்களில் நம்ம பார்க்குறப்ப வித்தியாசமான ஆன்லைன்ல அன்னைக்கு வந்துட்டு இப்போ ஜாப் வாண்டட், அதில் ஒரு இதில் போட்டிருக்கிறான், ஒரு மெசேஜ் ஒன்று வருது, ஜாப் வாண்டட். என்ன வேலைன்னு பார்க்கணும் இல்லையா? என்ன வேலைன்னு பார்த்தா கிரையிங் பீப்புள் ஃபார் ஃபியூனரல் சர்வீஸ். என்ன அர்த்தம்? இலை வீட்டில் ஐயோ அம்மான்னு அழுவறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்ட்டு. என்னன்னா குவாலிஃபிகேஷன் கீழே போட்டுக்கிறான், 2 மணி நேரம் அழ தெரியணுமா? சொல்லவா வேணும் நமக்கு? சில நேரம் நமக்கு ஏதாவது எதுவுமே செய்யலைனாலும் ஒரு சிலருக்கு கண்ணில் தாரையா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம காவேரி ஆற்றுல கூட தண்ணி வத்திரும், சிலருக்கு கண்ணில் தண்ணியே வத்தாது. அது மாதிரி. அப்புறம் ஓவர் டைம் பார்க்க தெரியணுமா? அப்புறம் குரூப்பாவோ இல்லை இண்டிவிஜுவலாக வரலாமா? சனி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அதிகமான வேலைகள் இருக்கும், ஒரு நாளைக்கு 3-4 ஃபியூனரல் சர்வீஸ் போடுறது. இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதை முடிச்சுட்டு இன்னொரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரப்ப அவங்க அம்மா கீழே உட்காந்துருக்குறாங்க தலையை விரிச்சிக்கிட்டு, இன்னொரு அம்மா சோபாவில் உட்காந்துட்டு அவங்களுக்கு பேன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் உள்ளார வந்தான் பார்க்குறான், அம்மா யாருமா இவங்க? ஆன்டி புதுசாக இருக்கிறாங்க, என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா? பார்த்து நம்ம சொந்தக்காரங்களா? இல்லை வேற என்ன? இல்லைல்ல அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு ஆன்லைனில் பேன் பார்க்கறது ஒருத்தவங்க வர சொன்னேன், அதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னாங்களா. இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது நம்முடைய ஆன்மீகமும் ஆன்லைன் ஆன்மீகம் தான். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம எல்லாமே என்னன்னா, பல நேரங்களில் நம்மளுடைய ஆன்மீகங்கள் எல்லாம் ஏதோ மேலோட்டமாக, ஆன்லைன் ஆன்மீகம்னா எப்படின்னா ஒரு மேலோட்டமான ஆன்மீகம். இது எந்த அளவுக்கு பிரச்சனைனா, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாகட்டும் அல்லது இளைஞர்கள், இளம்பெருங்கள், வளர்கின்றவர்கள், பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்மளாம் இன்னைக்கு டச் மீ நாட்டா மாறிட்டோம். அந்த தொட்டாசு நீங்க சரியா பார்த்துருக்கீங்களா? டச் மீ நாட், அதை தொட்ட உடனே சுருங்கிடும். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை யாரா இருந்தாலும், உங்களுக்கா இருந்தாலும் சரி எனக்கா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்து என்னை தொட்ட உடனே என்னால் அதை தாங்க முடியல. வீட்டில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்துலேயும் திட்டெல்லாம் வாங்கணும், அந்த திட்டு வாங்கணும். ஆனால் திட்டு வாங்கினாலும் வந்துட்டு வெளியே போவோம், வீரமாக வெளியே போவோம், வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன், நீ போடுற சோறு வேணாம் ஒன்று வேணான்னு போவோம். ஆனால் 12 மணிக்கு பிளேட் இருந்தம்மா சோறு போடு அப்படின்னுவோம். சில நேரம் சோரணையான்னு வரப்ப சோறு தான் நமக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளைய பாதிக்கிறதுனால அந்த சிறு பிரச்சனையை கூட என்னால் தாங்க முடியறதில்லை. அதனால பல நேரங்களில் யார்கிட்ட சொல்றது, எங்க போய் சொல்றது? எங்க அப்பா அம்மா எங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இதுதான் பல. இப்போ இவங்களை கேட்டு பாருங்க, இவங்களுக்கு 1008 சிக்கல் இருக்கும். நம்மளை இவங்க இருந்தாலும் கேட்டு பார்த்தா அவங்களுக்கு 1008 சிக்கல் இருக்கும். குழந்தைகளை கேட்டு பார்த்தா 1008 சிக்கல் இருக்கும். இந்த பசங்கள்லாம் கேட்டு பார்த்தா 1008 சிக்கல் இருக்கும். அந்த பையன் பரிதாபமா என்னை பார்த்துட்டு இருக்கிறான், இருந்தாலும் வளர்ந்து கேட்ட மாதிரி இருக்கிறான், எவ்வளவு நேரம் தான் நான் உயர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு சிக்கல். ஒரு சிறு பிரச்சனையை கூட இன்று என்னால் சமாளிக்க முடியல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதான் ஒரு 3 விதமான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாரத்துல நீங்க ஃபுல்லா யோபு பத்தி படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? யோபு, நீங்க பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, யோபு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல அருமையான ஒரு புத்தகம். எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுமா? 40. நீங்க வாசிச்சுதான் கடைசி அதிகாரம். 42 அதிகாரம் இருக்கு. இதுல முதல் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல ஆரம்பிக்கிறப்ப அமர்க்களமா ஆரம்பிக்கும்.
பயங்கரமான கோர்ட் சீன். அதுல வந்துகிட்டு அப்படியே ஒரு அரியணையில வந்துட்டு யாவை இறைவன் இருக்கிறார், சாத்தான் வரான். வந்த உடனே கேட்கிறாரு, எங்க போயிட்டு வரேன்னு கேட்ற. நான் வந்துட்டு வேர்ல்டு டூர் போயிட்டு வரேன், உலகத்தை சுற்றி பார்த்து வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரு இறைவன் சொல்றாரு, என் ஊழியன் யோபை பார்த்தாயா, அவரை போல நேர்மையானவர்கள், நல்லவர்கள், கள்ளம் கபடமற்றவர்கள் யாரையாவது நீ பார்த்திருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே சாத்தான் ஒரு வார்த்தை சொல்லுது. மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான். ஒரு வார்த்தை போதும். ஒண்ணு இல்லாம யார் நடக்கிற, அஞ்சு நடக்கிற, எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்க நீ. அவனுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது, வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, மனைவிமார்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நீ வந்து அவனுடைய உயிரை எடுக்காத எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்பாரு. அதை தொடர்ந்து படிச்சு பார்த்தா தெரியும், 4 செய்தி சொல்லுகின்ற நபர்கள் வருகிறார்கள். முதல்ல ஒருத்தன் வந்து சொல்றான், உன்னுடைய கழுதைகள் எருதுகள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் செத்து போயிருச்சுன்னு சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வருகிறான். வந்த உடனே அவன் என்ன சொல்றானா, உன்னுடைய இதெல்லாம் அந்த ஆடு மாடுகள்லாம் இருந்துச்சு, எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, அதை மேய்ச்சிட்டு இருந்த வேலைக்காரங்களும் செத்துட்டாங்க, நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் வரான். இந்த கல்தையர்கள் வந்து உன்னுடைய ஒட்டகத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் அதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள். அதை முடிச்ச உடனே யோபு ஒரு பயங்கரமான ஒரு பிலாசபி சொல்றாரு. அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் பிறந்த மேனியாக இருந்தேன், பிறந்த மேனியாகத்தான் பிறந்தேன், அப்படிதான் போவேன். ஆண்டவர் கொடுத்தார், எடுத்துக்கொண்டார். முதல்ல தொடங்குறப்ப அருமையான அமர்க்கலமாகப்பா இப்படிப்பட்ட மனுஷனா யோபு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அருமையான ஒரு வாசனை. ஏன்னா இந்த பட்டக்கால்லையே படுன்னுவாங்க இல்லைங்களா, கெட்ட குடியே கெடும் பட்டக்கால்லையே படும். சில நேரங்கள்ல நம்ம துன்பம் வேணான்ட்டு போவோம், ஆனா துரத்தி அடிக்கும். சில நேரம் ஆண்டவரே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடியா, அந்த மாதிரி கேட்குற மாதிரி நிலைமைக்கு போவோம். அன்றைக்கி ஏதோ சின்ன ஒரு வீடியோ கிளிப், சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்கும்பொழுது நமக்கு நல்லா ஒரு பொருத்தமாக இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு கை இல்லை, அப்படியே பரிதாபமாக போயிட்டு இருக்கிறான், மேலேருந்து கடவுள் கூப்பிட்றாரு, எப்பா மகனே மகனேன்றார். யாருப்பா நான் தான்ப்பா கடவுள் கூப்பிட்றேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படி. ஆண்டவரே என்னை ஒரே மாதிரி மாத்திரு அப்படின்றான். என்ன பண்றாரு கடவுள், இந்த கையும் பிடிக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை தான் யோபுவுக்கு. ஆனால் யோபு சொல்ற வார்த்தையை பாருங்கள், naked I came from my mother's womb, naked I shall return. The Lord has given, the Lord has taken back. அருமையான ஒரு நம்பிக்கையோடு துவங்குகின்ற யோபுவின் வாழ்க்கை அப்படியே சொல்றாரு, ஆண்டவர் உயிர் வாழ்கிறார், நல்லவர் உயிர் வாழ்கிறான்னு சொல்லி பயங்கர நம்பிக்கை. ஆனா நாளாக யோபுனுடைய வாழ்க்கையில கேள்வி நிறைய வருது. தொழுநோய் அவரை பீடிக்குது. நண்பர்கள் வந்து திட்டுறாங்க. இன்னொருத்தவங்க சொல்றான், நீ தப்பு செஞ்சிருக்கிற, அதை உணர்ந்து பார் அப்படின்றான். நாளடைவில் நம்ம பல நேரம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு துன்பம் வரும் பொழுது தொடக்கத்துல கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போக போக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் நல்லவன், நான் யோக்கியன், மற்றவர்களை நான் கம்பேர் பண்ணும் பொழுது நான் எந்த விதத்திலையா குறைஞ்சிட்டேன், நான் அவ்வளோ கெட்டவனா, நான் அவ்வளோ கெட்டவன் இல்லையே. அப்படிப்பட்ட கெட்டவர்களை விட்டு நல்லவனான என்னை ஏன் ஆண்டவர் சோதிக்க வேண்டும்? இதுதான் யோபு கிட்ட பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. நமக்கு ஒரு சிக்கல் வரப்ப நம்ம தான் சொல்றோம், ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, காதல் இல்லையா, மூக்கு இல்லையான்னு அப்படியே கேள்வி ஆண்டவர் மேல வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னீங்க? 42. 37 அதிகாரம் வரைக்கும் கடவுள் வாயவே திறக்கல, கடவுள் பதிலே சொல்லல. 37 அதிகாரங்கள். 38வது அதிகாரத்துல தான் ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்றார். ஆனா பதில் சொல்லல, கேள்வி கேட்கிறார். வானத்தை பார்த்தியா அல்லது நிலாவை பார்த்தாயா, ஆற்றை அளந்து பார்த்து இருக்கிறாயா, ஆற்றின் அடியில் சென்றிருக்கிறாயா, இந்த பூலோகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கோள்களையும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேள்வி அடுக்கி வைக்கிறாரு. இதையெல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா, யாரு கண்ட்ரோல் பண்றான்னு தெரியுமா, உன்னால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்றார். 40:4. இதோ எலியேன் யான் இயம்புதற்குண்டோ, என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். என்ன அர்த்தம்? வாய முடிகிற. இதுதான் இந்த வாய முடிகிறன்றது வந்துகிட்டு 2 அர்த்தத்தை கொடுக்கும். ஏன் யோபு இந்த வார்த்தையை சொல்றார்? இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? ஏன் யோபு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? நான் என் வாயை மூடிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். அது வாயை முடிக்கிறது நல்ல விஷயம் தான். சில நேரங்கள்ல அந்த கோவிட் வந்துச்சு இல்லைங்களா,
கோவிட் வந்தப்ப எத்தனையோ கெட்ட இது இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் படிச்சு இந்த மாஸ்க் எல்லாம் போட ஆரம்பிச்சோம் இல்ல. அது என்ன அர்த்தம்னா வாயை மூடிட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். ஏன் யோபு கடவுளை பார்த்து நான் வாயை முடிக்கல, just lay my hands on my mouth, அந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, நெகட்டிவா பார்க்கும்போது, எதிர்மறையா பார்க்கும்போது என்னன்னா, ஆண்டவரே நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், இவ்வளவு தூரம் வந்து கேள்வி எடுக்கல, நீ எனக்கு பதிலே சொல்ல, அதனால நீ என் தேவையில் இல்லை என்றால் தேவையில்லை நீ, அதனால இனிமேல் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், வாய முடிக்கிறேன், என்னத்துக்கிட்ட உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, வீட்டில் சொல்றோம் இல்லையா, பிள்ளைங்களை திட்டுறப்ப அப்படிதான் சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம், உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றோம். அதே மாதிரி பிள்ளைங்களை சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேச்சை கேட்டு கேட்டு அது ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்வாங்க. ஆக அந்த ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கலாம் முதல் அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் எப்படின்னா, இன்னைக்கு வாசிச்ச முதல் வாசகம் அதே யோபு சொல்லுகின்ற வார்த்தை 42ஆம் அதிகாரம் 4வது வசனம். அருள் கூர்ந்து கேளும், அடியேன் பேசுவேன், வினவுவேன் உம்மை, விளங்க வைப்பீர் எனக்கு. அடுத்தது படிங்க. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போது என் கண்களே உம்மை காண்கின்றன. இவ்வளவு நேரம் உன்னை என் காதால் மட்டும் கேட்டிருந்தேன், இப்பதாயா நான் பார்க்கிறேன், உன்னுடைய அருமை பெருமையை பார்க்கிறேன் நான். அதனால் ஆண்டவரே நான் பேச மாட்டேன். இவ்வளவு அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் நீர், இத்துருண்டு தம்மாதுண்டு நானு ஒரு சுக்கடா பையன், என்னை விட்டுருவியா நீ? இவ்வளவையும் பாதுகாக்கின்ற நீர், என்னையும் நீர் பாதுகாப்பீர் ஆண்டவரே. அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேயா, எனவே நான் என் கையால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். I lay my hands on my mouth. அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம ஜெபம் அப்படிதாங்க இருக்கணும். பிரச்சனை பொழுது ஆண்டவரே நான் பேசணும் அவசியம் இல்லை, ஆண்டவர் என் வாயை முடிக்கிறேன், உனக்கு தெரியும் என்ன நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்னுடைய பிரச்சனைக்கு பதில் தருவேன், உனக்கு தெரியும் ஆண்டவரே. இது முதல், இது யாரு முதல் கேரக்டர் யோபு, முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்து ரெண்டாவது, நாம் நம்முடைய பாதுகாவலி குழந்தை இயேசுவின் தெரசம்மாள். எத்தனை வயசுல இதை இறந்தாங்க? 24. வாழவே ஆரம்பிக்கலைங்க. நான் தான் யோசிச்சேன், 44 ஆகுது, நம்ம ஒன்றும் பண்ணல, ஆனா 24ல அவங்க பண்ணாத காரியமே கிடையாது. அதாவது அவங்க 4 வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. தொடர்ந்து பிரச்சனைகள் மேல பிரச்சனை. அப்புறம் கான்வென்ட்ல சேர்ந்தாங்க. அதன் பிறகு அவங்க அப்பா வந்துட்டு ஞாபக மறதினால அவங்க 22 வயசு இருக்கும் பொழுது இறந்துட்டாங்க. அவ்வளவு வேதனை. அப்புறம் இவங்களுக்கு இந்த டியூபர்குலோசிஸ் வந்துருச்சு, உடல் வேதனை. அதே நேரத்தில் சூழ்நிலை, அந்த கான்வென்ட்ல இருந்தப்ப நடந்த பிரச்சனைகள், மற்ற சகோதரிகள் கொடுத்த தொல்லை, இது எல்லாத்தையுமே எல்லா சூழ்நிலையிலும் அவங்க ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவாங்க, all these sufferings are gift of the Lord. இந்த துன்பங்கள் எல்லாம் என்ன? கடவுளுடைய கொடை. இப்ப gift. இதனால யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தை. ஏன்னா அந்த ஸ்டோரி ஆஃப் த சோல், அவங்க ஆட்டோபயோகிராஃபி இருக்குல்ல, அது அருமையான புத்தகம், தயவு செஞ்சு அதை வாசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பங்குனுடைய பாதுகாவலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த புத்தகத்தை படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்றதுனால தெரியாது, அதை படித்ததுனால நான் சொல்லுகிறேன். அப்ப அந்த புத்தகத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சஃபரிங்ஸ் ஆர் கிஃப்ட் ஆஃப் காட். துன்பங்கள் எனக்கு கிஃப்ட். இப்ப நம்ம கிஃப்ட் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த நாளைக்கு யாருக்கா கொடுக்குறோம். நம்ம கிஃப்ட் யாருக்கு கொடுப்போம்? ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இல்லைங்களா? அதாவது கிஃப்டினுடைய தன்மையே மாறும். இப்ப சாதாரணமா ஒரு கிஃப்ட் அப்படின்றப்ப பேனா பென்சில் வாங்கி கொடுப்போம். ஆனா இதே நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம பெஸ்டி, என்ன பெஸ்டி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பெஸ்டி கிஸ்டி எல்லாத்துக்கும் கொடுக்கறது, இல்லைன்னா நம்மளுடைய உட்பி, இல்லைன்னா நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுடைய மனைவி, கணவன், ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா தேடி தேடி பார்ப்போம். அவங்ககிட்ட இல்லாதது என்ன அதை கொடுப்போம். அதான் அந்த குழந்தை இயேசுவின் தெரசமா சொல்றாங்க, sufferings are the gift of the Lord because he loves me more. என்னை அதிகமாக அன்பு செய்கிறார் என் ஆண்டவர், அதனால் தான் எனக்கு அதிகமான துன்பங்களை கொடுக்கிறார். ஏன்னா அது என்னுடைய கிஃப்ட், எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். அதான் பவுலடிகளார் சொல்லுவார், என்னுடைய உடம்பில் இருக்கின்ற தழும்புகள் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லக்கூடும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். அருமையான ஒரு வார்த்தை. குழந்தை இயேசுவின் தெரசம்மாள் இந்த வார்த்தை வாழ்க்கை வரலாற்று சொன்னா சொல்லிக்கிட்டே போன ஸ்டோரி ஆஃப் த சோல். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, லார்ட் ஐ அம் லைக் a ball in your hand, you throw me wherever you want but keep me closer to your heart அப்படின்னுவாங்க. ஆண்டவரே நான் உன் கரங்கள் இருக்கிற பந்தை போல உனக்கு எங்க வேணாலும் தூக்கி எறி. செவுத்துல எறியா எரி, வானத்தை நோக்கி தூக்கி எறி, இந்த கல்லுல தரையில் அடிக்கிற எரி,
ஆனால் இறுதியில் அந்த உன்னுடைய கரங்களில் இருக்கின்ற பந்தாகி என்னை உன்னுடைய இதயத்தோடு வைத்துக்கொள் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது அற்புதமான புனிதை யோபு, அடுத்தது நம்முடைய புனிதை. மூணாவது இறை வார்த்தை தான். நான் வேற எந்த கதையும் பேசுறதும் வரல. 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம். இந்த புத்தகம் நம்ம அதிகமா படிக்க மாட்டோம். இந்த 2 குறிப்பேடு, 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, செகண்ட் கிரானிக்கல்ஸ் சொல்லுவார்கள். அதாவது ஒரு சில வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகள் அப்படியே எழுதி வச்சிருக்கிறது. வரலாற்று புத்தகங்கள்ல 1-2 குறிப்பேடு. அதுல 20ஆம் அதிகாரத்துல யூதான்ற நகரத்தை நோக்கி மோவாபியர், அமோனியர், இதுமேயர் எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ண வராங்க. அப்ப யூதா ஒரு சாதாரண ஒரு நாடு. அந்த 3 தேசங்களும் சேர்ந்து வரப்ப யோசபாத் அரசன் என்ன செய்யறது இல்லை, மக்களை கூப்பிட்டு நோன்பு இருந்து செபிக்கிறான். அப்ப ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எல்லாம் அல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாற்று சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே இவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள் வராங்க, ஆண்டவரே என்னால என்ன செய்யறதுன்னே தெரியல, இவ்வளவு பிரச்சனை எனக்கு வருது, எங்க மக்கள் எப்படி நான் காப்பாற்ற போறேன், எங்களுக்கு என்ன வழினே தெரியல. பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில எல்லா கதவுகளும் அடைபட்டுருச்சு அப்படின்னா, ஏன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்ப நமக்கு யோசனைக்கு தோணும், அதான் ஆன்மீகம் எப்படி வளர்த்திக்குமோ, எல்லா கதவுகள் அடைபட்டு இருந்தாலும் கடவுள் எனக்காக ஒரு ஜன்னலை திறந்து வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்னுடைய ஆன்மீகம் அதை விட மேலானது. என்னன்னா, கதவு ஜன்னலே இல்லைனாலும் எனக்காக கடவுள் ஒரு கதவை உருவாக்கி அதை திறந்து வச்சிருப்பார். அதான் என்னுடைய ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் தான். அப்ப இவ்வளவு பிரச்சனை வருது, என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த சூழ்நிலையில சொல்லுகின்ற வார்த்தை யாகாசியர் என்பவர் மேல் ஆவி வந்து ஒரு வார்த்தை சொல்லும். இந்த வார்த்தையை மறக்கவே மறக்காதீங்க. 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாகேசின் மக்களை நோக்கி, யூதா எருசலேம் வாழ் மக்களே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே, இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலைகுலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அல்ல, கடவுளுடையது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ எல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாத, அஞ்சு நடுங்காத. This is not your battle, this is the Lord's battle. இந்த போர் உன்னுடையது அல்ல, ஆண்டவருடையது. ஆண்டவர்களே, நம்ம வாழ்க்கையில யாரும் அந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், இல்ல வளம் பருவத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஆண்டவர் கைவிட்டுறாதீங்க. இந்த ஜெபத்தை வச்சுக்கோங்க. This is not my battle, this is the Lord's battle. எல்லாரும் உங்களுக்கும் தான். இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எழுதி வச்சுக்கோங்க. This is not my battle, this is the Lord's battle. இந்த போர் உங்களுடையது அல்ல, ஆண்டவருடையது. 3 கருத்து தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி அந்த பிரச்சனையை அணுகணுன்றதுக்கு யோபு ஒரு சிறந்த ஒரு உதாரணம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் காதால் கேட்டிருந்தேன், இப்பொழுது நான் கண்களால் உணர்ந்து கொண்டேன். அது என்ன? திருப்பலி. இவ்வளவு நாள் நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஆனா உன்னைய சுவைக்கின்ற அற்புதமான இடம் திருப்பலி என்பதை உணர்ந்து கொண்டேன். இந்த யோபுவை போன்ற மனநிலை. 2வது குழந்தை இயேசுவின் தெரசம்மாள், என்னுடைய துன்பங்கள் கடவுள் எனக்கு கொடுக்கின்ற அற்புதமான கொடை, ஏனெனில் கடவுள் என்னை அதிகமாக அன்பு செய்கிறார். இது 2வது. 3வது, பிரச்சனை அப்படியே நெருக்கும் பொழுது 2 குறிப்பேடு, செகண்ட் கிரானிக்கல்ஸ் 20:15, 2 குறிப்பேடு 20:15, இந்த போர் உங்களுடையது அல்ல, ஆண்டவருடையது. அப்பதான் நம்ம தொடக்கத்துல பாடல அந்த பாடல், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்களை முடியவாறு நம்ம சொன்ன அந்த வார்த்தைகளை, இறை வார்த்தை யோசிச்சு பாருங்க. நாம் பாடிய அந்த பாடல் வரிகள் நான் பாடும் பொழுது அப்படியே மனசுக்குள்ள ஜெபமா மாத்துங்க. அதை நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார்.
ஒரு நாளும் விலகிடாது, ஒருபோதும் எங்களை கைவிடாத அற்புதமான ஆண்டவர். இது நவநாட்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சுவைத்து கொண்டு இருக்கிறோம். இதோ நாளைக்கு நாங்கள் எங்கள் திருவிழாவை கொண்டாட போகிறோம். அந்த நாட்கள்ல முத்தாய்ப்பாக இன்னைக்கு அற்புதமான படிப்பினை இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. யோபுவை போன்ற ஒரு மனநிலை, குழந்தை இயேசுவின் திருச்சபையிடமிருந்த அற்புதமான ஆன்மீகம், யோசபாத் யூதா மக்களிடமிருந்த அற்புதமான படிப்பினை, இது எல்லாம் ஒரு சேர நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ வரம் தாரும். இந்த அற்புதமான நாள்ல இந்த நாளை சிறப்பிக்கின்ற இந்த இளைஞர்கள், வளர் பருவத்தில் இருக்கின்றவர்கள், இளம்பெண்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அற்புதமான இந்த பங்கின் வழியாக இதோ இந்த குழந்தை இயேசுவின் அரசம்மாளினுடைய ஆன்மீகமும் சரி, பரிந்துரையும் சரி, பராமரிப்பும் சரி, இவர்களோடு எப்பொழுதும் இருக்கட்டும். இப்பொழுது எப்படி இருக்கிறார்களோ அதே நிலையில் அவர்களை உயர்த்தி அருளும், மென்மேலும் அவர்களை உயர்த்தி அருளும். மேலுமாக எங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். குறைவில்லாமல் குடும்பத்திற்கு செய்தருளும். என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று யோசுவா வழியாக சொன்னீரே, இதோ உம்முடைய சமூகம் இந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் முன்பாக செல்லட்டும். இதோ இந்த நாளிலே கூட இசை வாசிக்கின்ற அற்புதமான குழுவினரை உம்மிடம் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நிறைய திறமைகள் வழியாக உம்முடைய புகழை பாடுவதற்கு கொடுத்திருக்கின்றேன். எங்கள் பங்கிற்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நாங்கள் உணர்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். சிறப்பான விதத்தில் எங்களுடைய பங்கு தந்தையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உமக்காக, உம்முடைய பணிக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும், அவர் செல்லுகின்ற பாதைகளிலே நீர் அவரோடு இருந்தருளும். காவல் தூதர்களை அனுப்பியருளும். எத்தனை இடைஞ்சல்கள், இடர்பாடுகள் வந்தாலும் அவருடைய பாதங்கள் நனையாதபடி செங்கடலை கடக்க செய்தது போல அவருடைய வாழ்க்கை பயணத்தில் துணையாக இருந்தருளும். எங்கள் பங்கிற்கு உதவி செய்ய வருகின்ற சோதர்களாக இருக்கட்டும், சோதரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் உடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். குழந்தை இயேசுவின் திருச்சம்மாளே, எங்களுக்காகவும் எங்கள் அனைவருக்காகவும் முதன்முடம் பரிந்து பேசி எல்லாவித ஆசி மாற்றலையும் பெற்று தந்தருளும்.